வெள்ளிக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அபி, தம்பி, குட்டி தங்கம்னு எல்லாருமே சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாளைக்கு லேகனோட 6த் பர்த்டே. அபிக்கும், தம்பிக்கும் ஒர்க் இருக்கனால வர முடியாதுன்னு ஃப்ரைடேவே வந்துட்டு சாட்டர்டே, சண்டே 2 நாள் எங்க கூட இருந்துட்டு போனாங்க. சாட்டர்டே ஈவினிங் போல சரி மேட்டூர் பார்க் போவோம்னு வந்து கிளம்பி வந்திருந்தோம். நாங்க நெறைய டைம் வந்திருக்கோம். பாப்பாவ இதுவரைக்கும் கூட்டு வந்ததில்ல. நெறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இருக்கும். விளையாடுறதுக்கு வந்து பார்க் இருக்கும். சரி கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு வந்து கூட்டு வந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, டேம்ல சுத்தமா தண்ணி இல்ல. வருஷம் ஆடி மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு விவசாயத்துக்காக 16 கண் பாலம் தொறந்து விடுவாங்க. டேம் ஃபுல்லா தண்ணி இருக்கும். இப்படி வறண்டு போய் பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மறுபடியும் மழை எப்போ வந்து டேம் எப்போ நம்புறதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் பார்க் வரும்போது நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பாம்பு, முதலை இதெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே எடுத்து விட்டுட்டாங்க. அதுவும் ஹாப்பியா தான் இருந்தது. ஒரே ஒரு புள்ளிமான் இருந்தது. இதையும் விட்டுட்டா பரவால்ல அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா ஒண்ணும் தனியா இருந்தது. அப்புறம் பார்க் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இதுல வந்து தீபியும், அபியும் விளையாடாதீங்கன்னு சொன்னேன். விளையாண்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க. இது தேவையா? அந்த சீசா பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது. என்னத்தான் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். அப்புறம் அபி இருந்துட்டு, "வா தீபி பார்த்துக்கலாம் நாம 2 பேரும்" அப்படின்ட்டு போனாங்க. நான் அப்பயே சொன்னேன், "கீழ மண் இல்ல, விழுந்துருவீங்க, சொன்னா கேளுங்க" அப்படின்னு. கடைசியா விழுந்து எந்திரிச்சு தான் 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் லேகனும், பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூரி, சர்க்கிள் இதுலயெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு, அவங்களோட சேர்ந்து நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்க்கோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா, 5:30லேருந்து 6 க்ளோஸ் பண்ணிருவாங்க. உள்ளயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவின் பூத் இருக்கு. அங்க காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.